நீங்க எதிர்பார்ப்பதை தாண்டி இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். யாருக்குதான் தெரியுமா விளம்பரம் பண்ணாரா? விளம்பரம் பண்ணாத மனிதன் என்று சொந்தக்காரன் அவன்தான். இன்று நீ ஒவ்வொரு தயக்கமும் இந்த மக்களுடைய கலக்கம் தலைவா. நீ நினைத்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். அவர் புரட்சி வந்ததே அவளுக்கு மிகப்பெரிய விஷயம். தன்னால் முடிந்ததை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆணை இருங்கள். ஒரே குடும்பம் இந்த நாட்டில் ஆள வேண்டுமா? இல்லை ஊழல் பண்ண வேண்டுமா? ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொருத்தரையும் அவமானம் கேவலம் எல்லாம் தாங்கி நின்று கொண்டிருக்கிறோம். உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இப்படி ஒரு உயிரான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல அதை மிஸ்லீட் பண்ணணும், சுயநலமா பயன்படுத்தணும், இம்மீடியட்டா அதை பயன்படுத்தியும் சொல்லி இத்தனை வருஷமா அவர் நினைச்சதே கிடையாது. அதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மனசு. உண்மையிலேயே நான் இங்க ஒரு டைரக்டராவோ ப்ரொடியூசராவோ ஏதோ சொன்னாங்க, அதுவாகலாம் வரல. நான் தீவிர ரஜினி ரசிகன். ஒருவேளை நான் காலேஜ் படிச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துருந்தேன்னா இந்த சோழிங்கள் நடத்தக்கூடிய இந்த விழாவை நான் எங்கேயாவது கும்பகோணம் நடத்திருப்பேன். அந்த அளவுக்கு அவர் மேல நான் தீவிர. என்னுடைய படத்துல மாதவன் நடிக்கலாம், வேற யாராவது நடிக்கலாம். ஆனா எல்லா படத்துடைய டைலாக்கும் நான் ரஜினி சார் பேசினா எப்படி இருக்கும் நினைச்சுதான் நான் எழுதுவேன். உதாரணத்துக்கு சப்பே ஃபைட்ல ஓடி போய் சப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபைட்ல முடிச்சுட்டு மாதவன் பேசுற டைலாக ரஜினி சார் பேசுற மாதிரி நினைச்சு பார்த்தா நான் எழுதியிருக்கேன். உங்க அண்ணனுக்கு 2 உசரா அடிச்ச வலிக்கல, வெட்ட ரத்தம் வரும்ல, இதெல்லாம் அவர் மாதிரி பேசி பார்த்தா எழுதுற டைலாக் தான். நான் ரஜினி சார் வச்சு படம் பண்ணலையே ஒழிய நான் எந்த படம் யோசிச்சாலும் அவர் மனசுல இருப்பார். எந்த ஹீரோ வெத்தனை போட்டாட்டி சாங்ல இருந்து ஆரம்பிச்சு நான் டான்ஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அவர் மாதிரியே பேசிக்காரதுல இருந்து ஆரம்பிச்சு அதுதான் எனக்கு அவர் தான் ஆதாரமே, அவர் தான் மொத்தமும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், நீங்க போய் இந்த விழாவை முடிச்சுட்டு அழகா அற்புதமா உங்க ஃபேமிலியோட வீட்டுக்கு போய் சேரணுங்கிறது தான் அவர் மனசோட பெரிய பிரார்த்தனையில இருப்பாரு. வேற உங்களுடைய கனவு என்ன? அவர் புரட்சி வந்ததே நம்மளுக்கு மிகப்பெரிய விஷயம். அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய சந்தோஷம். 1க்கு 2 படம் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசுல ஒருத்தர் 2 படம் ஒரே நேரத்தில் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நினைச்சு மிகப்பெரிய பெருமைப்படுங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. கபாலிக்காவும் எந்தனைக்காக வெயிட் பண்ணுங்க. வேற எந்த எதிர்பார்ப்பானாலும் அவர் சொல்லட்டும். அதான் உங்களுடைய அப்படி ஒரு வெயிட்டிங்ல நீங்க இருக்கிறதா அவர் கொடுக்க ஒரு மரியாதை. நீங்களே எந்த அனௌன்ஸ்மெண்ட்டையோ நீங்களே எதுக்கணும் நிக்கணும் வரணும்னு பேசாதீங்க, அது அவருக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு அடுத்தடுத்து பேசுறவங்க அந்த மரியாதையோடையும் அந்த அன்போடையும் பேசுறீங்க, நல்லா இருக்கும். அவருடைய உருவங்கள் புரிந்துதான் கேட்கிறோம். பிறப்பதும் ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை. ஒரு அங்கீகாரம் கேட்கிறோம். இந்த வருடத்திற்கு வெளியாக இருக்கக்கூடிய படம் கபாலி படம். காலவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார், அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் எதிர்பார்ப்பதை தாண்டி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அது இருக்கும் என்று நம்புகிறேன். அது இந்த தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாவிட்டாலும் கூட அருமை தலைவரே, மதிக்கக்கூடிய மனிதர்களின் மகத்தான மனிதரே, உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்கள், ஒரு அங்கீகாரத்தை கொடுங்கள். என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று நாம் வாழ்கின்ற இடத்திலே மற்றவர்களுக்கு காட்டுவதற்கான ஒரு அடையாளத்தை கொடுங்கள். என்னால் உருவாக்க முடியும். குறுகிய காலங்களிலே காசு பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து செல்வாக்கை சேர்க்கக்கூடிய இந்த தருணத்திலும் எந்த விதமான இழப்பும் இல்லாமல் வெறும் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை போல் ஒவ்வொரு இடத்திலும் எங்களால் கூட்ட முடியும் என்ற அங்கீகாரத்தை கொடுங்கள். அதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். இது மற்றவர்களை எதிர்ப்பதற்கோ மற்ற எதிராளிகளுக்கான பிரச்சாரத்திற்கான ஒரு நிலையோ இல்லை. உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி என்னை பொறுத்தவரை உங்களிடத்திலே அதற்கான தகுதி இருக்கிறது. வாழ்ந்தாலும் மனிதாலும் அவருக்காக வாழ்வோம் என்று இன்றைக்கு இந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்களெல்லாம் காத்துக்
அதற்கான ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள். அமெரிக்கா கபாலி படம் 8.5 கோடி விட்ட 8.5 கோடி விட்டுருங்க. அந்த படத்தை வாங்கணும் இந்த விநியோகத்தில் தான் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தால் அவரு 8.5 கோடி படம் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து நான் படம் தான் எடுத்து வைக்கிறேன், யாருக்குமே 2 கோடியே தாங்கல அந்த அமெரிக்கா. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அவரே அசைக்க முடியாத வியாபார சக்தி அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு நாள் அக்ரிமெண்ட் விஷயமாக அவர் ராகவேந்திரா மண்டலத்துக்கு போறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய துப்புரவாளர்கள்லாம் பொதுப்பணியில வேலை செய்யறவங்கலாம் வந்து அந்த மண்டபத்துல ஆயிரக்கணக்கான கூடியிருக்கிறாங்க. என்ன சார் இவ்வளவு ஜனம் இருக்குதுன்னு கேட்டா, எல்லாம் வந்து கார்பரேஷன் வேலை செய்யறவங்க சார், இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஏரியாலாம் கரெக்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்குலாம் நாங்க தங்க இடம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பிடுறோம். தெரியுதா? யாருக்குன்னா தெரியுமா? விளம்பரம் பண்ணாரா? விளம்பரம் பண்ணாத மனிதன் சொந்தக்காரர் அவர் தான். அப்படிப்பட்ட மனிதர். நான் மலேசியாவில் வந்து படம் எடுத்து இருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்கள், அதாவது ஒரு சகோதரி பேசினாங்க, அவருக்கு வயதாகவில்லை, விருப்பம் சத்தியம். ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடந்து போகணும். அந்த நடைய அவர் வேகமா நடக்கிறாரு, நாங்க ஓடுறோம். செக்யூரிட்டி தான் ஓடுறாங்க, சார் நடைக்கு நாங்க எல்லாம் ஓடக்கூடிய வல்லமையும் வாய்ப்பு திராணி அத்தனை ஒழுங்காக ஒரு மாபெரும் சக்தி தான் அந்த மனிதனுக்கு சொந்தக்காரன். இப்படி எத்தனையோ, அதாவது மழையிலாம் காத்து இருக்காங்க மக்கள். அப்போ ஏர்போர்ட்ல 20,000 பேர் இப்படிப்பட்ட மக்கள் கூடியிருக்காங்க. செக்யூரிட்டி எல்லாம் பயந்து தயவு செய்து அவங்களை சந்திக்காம பின்பக்க வழியாட்டு போகுது. அதாவது அரைவல் இல்லாம டிஸ்பாச்சர்ல புறப்படக்கூடிய வழியில வந்து அவர் திருத்தமா எடுத்து போய் போறோம். ஜனங்கள்லாம் விரட்டினே வந்து ஓட்டல முற்றுகையிட்ட காட்சிலாம், மக்கள் எல்லாம் எப்படி அவரை வந்து ஒரு மனிதனா மனிதன் புனிதனை எப்படி பாக்குறாங்க நிறைய விஷயம் இருக்கு. இப்போ வந்து கே பாலச்சந்திர சார் அவர்களை பத்தி படத்தை திறந்து வைக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. இந்த இப்படிலாம் நீங்க இருக்கீங்களா, அவருக்கு நான் ஒரு பெரிய விழா எடுத்து நீங்க ரசிக சந்திக்கலாம், கபாலியை கொடுத்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பா சந்திப்பாரு. ஏன்னா மாபெரும் வெற்றியை ஈட்டக்கூடிய படம். அது எப்படிப்பட்ட படம்ன்றது நீங்க படம் பார்க்கும் போதுதான் 24, அதாவது 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைக்கிறேன். 14 மணி நேரம் சார் உடம்பு பார்த்துங்க சார், நல்லா எனர்ஜி அப்படின்னு சொல்லி எனக்கா ஒரு நாள் படப்பிடிப்பு நடந்தால் எனக்கு 15 லட்சம் செலவாகும் சொல்லி ஒரு நாளுக்கு முன்னாடியே முடிக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மகன். அதனால இந்த சத்தியமாக அவர் சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கும் வரை இந்த தெரியவருக்கு இன்னதில்லை, உங்களுக்கு இன்னதில்லை என்று சொல்கிறேன். காற்று போகாத கோட்டைக்குள்ளும் கால்கள் போகாது செல்வார். நூற்றுக்கணக்கான வில்லன் வந்தும் தோற்று போகாது வெல்வார். யானை வளம் கொண்டு ஆதாம் என்று வானம் ஏறி சொல்வார். வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது ஒரு அரசியல் ரீதியாகவோ விமர்சனம் செய்யவில்லை. தொடர்ந்து விமர்சனங்கள் ரஜினிகாந்தை நோக்கி வந்தது அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற நண்பர்கள். அப்போது ஒரே வார்த்தை தான் சொன்னார், சாதாரண இருக்கிற ரஜினிகாந்தை தினசரி பத்திரிகையை
எங்களை ஒரு சிலர் அரசியலில் அத்திவாரம் தெரியாதவர்கள் எங்களுக்கு முன்னால் காலரை சுண்டி கொண்டிருக்கிறார்கள். 2 படங்களில் டைரக்டர், ஒரு படத்தில் காமெடியன், அடுத்த படத்தில் அரசியல் கட்சி தலைவர் எங்களிடம் பேட்டி கொடுக்கிறார். ரஜினி ரசிகர்களா பிரபாகரனுடைய தம்பிகளா என்று பார்த்து வருகிறார். நீ பேட்டி மட்டும்தான் கொடுப்ப, படிக்கிறதுக்காக விமர்சனம் பண்ணா கூட ரஜினியை பண்ணி விமர்சனம் பண்ணாதான் அது பத்திரிகை செய்தி. இல்லைன்னா உன் பேச்சுக்கு விமர்சனத்துக்கு சம்பந்தம் இல்லை. எதுக்காக நாங்க கத்துறோம்? எதுக்காக கத்துறோம்? நாங்க இந்த 96ல